Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேஃபே காஃபி டேயில் ஒரு வீடியோவில் செஞ்சுட்டு இருக்கோம். ப்ரெசன்டேஷன் ஆல்மோஸ்ட் செஞ்சுட்டு இருக்கோம். மறக்காமல் பாருங்கள், இல்லைனா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, ஸோ கேஃபே காஃபி டே ஆல்சோ நோன் அஸ் தி அப்ரிவேட்டட் அஸ் CCD அப்படின்னா இருக்கும். அப்படின்னா இனிஷியலேஷன் கொடுப்பாங்க. நம்ம இங்கே முன்னாடி கதை இன்ட்ரோ கொடுக்க கதை பார்ப்போம். கேஃபே காஃபி டே இஸ் அன் இந்தியன் மல்டிநேஷ்னல் செயின் ஆஃப் காஃபி ஹவுசஸ். ஸோ கேஃபே CCD ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகா. அங்கே தான் பிரிகேடோட இதில் தான் சொன்னேன் விஜி சித்தார்த்தா. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஆஸ்திரேலியா, செக்கோஸ்லோவாக்கியா, மலேசியா, நேபாள் அந்த மாதிரி பின்னாடி கதை பார்ப்போம். இது ஒரு இந்தியன் பிஸ்னஸ் மேன் பேர் விஜி சித்தார்த்தா தான். ஸோ அவனா சொந்தூர் சிக்மகளூர், ஒரு காஃபி டேக்கு கொடுப்பட்டு ஒரு பிளான்டர்ஸ். ஸோ சித்தார்த்தா ஃபவுண்டட் அண்ட் அமால்கமேட்டட் பீன் கம்பெனி, அதாவது ABC கூப்பிட்றாங்க, ஸோ எக்ஸ்போர்ட் காஃபி பீன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் பார்ப்போம். ஆஃப்டர் 80 இவன் 24 வயசாகி சித்தார்த்தாவுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் மங்களூரு யூனிவர்சிட்டி. Even though he possesses in his inherit to the successful family legacy of 350 acres of coffee estates in Chikmagalur, and he wanted to prove himself of his own terms. His father gave him 5 லட்சம் ரூபாய் ஆச்சு அவனுக்கு கொடுத்தது. அவனுக்கு புரிஞ்சு ஆனால் அவன் ஃபெயில் ஆகிடுச்சு. இதுக்கு பேட்டேஷன். அதுக்கப்புறமா இங்கே போனாங்க. ஸோ ட்ரெயின் ஏறிட்டு இங்கேருந்து மும்பை நோக்கி போயிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் கேபிட்டல் சிட்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் டேஸுக்கு ரவுண்டர் லைஃபுக்கு அங்கேருந்து ஒரு பேசிக் ஹோட்டல் ஒரு செக்இன் பண்ணிவிட்டு ஒரு மும்பை சவுத்தில் அங்கே ரூமில் ரெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் டாய்லெட் இருக்குது. ஸோ ஷேர் டாய்லெட்னால் ஒரு ரூமுக்கு ஒரே ஒரு ஷேரிங் டாய்லெட் இருக்குது. இப்போ அதுக்கு 120 ரூபாய் நாள் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறமா இதை தான் நான் சொன்னேன், சித்தார்த்தா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். Unsteady meeting with Mahindra Company determined to learn the stock market. Siddhartha wanted to meet Mahindra Company, legendary investor and a vice chairman at JM Financial, one of the India's premier consulting and breaking firms at that time. ஸோ அவன் பேர் JM ஃபைனான்ஸோடைய வைஸ் சேர்மேன் பேர் மஹேந்திரா கம்பெனி. இந்த கடையில் சித்தார்த்தா JM ஃபைனான்ஸ் உள்ள வரும்போது ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவனுக்கு கிடைக்கிறது இவனுக்கு இல்லை. அது எப்படி எலிவேட்டர்ஸ் வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்ப்பான். ஆனால் இவனுக்கு சூஸ் பண்ணது 6 மடங்குல நம்ம ஸ்டேஷன் படிக்கட்டு போகணுமா ஆஃபீஸுக்கு நோக்கி. ஸோ அதனால் கம்பெனிக்கு அவனை பார்க்கணுன்னு சொன்னாங்க. லைஃப் அட் JM Financial 1983 85 வரைக்கும்னா 2 வருஷம் மும்பையில் இருக்காங்க. ட்ரைனிங் அவனுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது செக்யூரிட்டிஸ் ட்ரைனிங். ஒர்க் டைரக்ட்லி அண்டர் தி கம்பெனிஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். he quickly proved his knack for numbers. the gold pieces, அதாவது இவனுக்கு ஹேண்டில் ஆக்க போனால் நிறைய கார்பரேட் கிளைண்ட்ஸ் கிடைக்கும். கம்பெனியை நடிச்சிட்டே இருக்கான். அது ப்ரொசேஷன் சின்னதாக வேணும். அண்டர் பீசஸ் ஆஃப் கோல்டு அந்த ஸ்டாக் மார்க்கெட் சர்ஃபேஸ் accumulate them and use of the winds to buy. இந்த ஹார்ட்டில் மனசில் சித்தார்த்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் நினைச்சா ஆரம்பிச்சிச்சு பயன்படுத்திருக்கான். அப்போ அடிஷ்னல் காஃபி பிளான்டேஷன் லேண்ட்ஸ் பேக் இன் கர்நாடகா அதுவும் ஆரம்பிச்சு. இதுதான் நான் சொன்னேன். அவன் சித்தார்த்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எழுதி ஒரு ஃபைனான்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கான். ஸோ இதெல்லாம் சித்தார்த்தா பண்ணுறது. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் வரும் முன்னாடி அவனுக்கு டீப் கிராட்டிடியூட் கம்பெனி அவர் மஹேந்திரா கம்பெனி கொடுப்பட்டு 1985 பெங்களூர் உடனே வந்துட்டாங்க. ஒரு கேபிட்டலிஸ்ட் ஃபாதர் அது கேவ் ஹெம். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறமா சிவன் செக்யூரிட்டிஸ்க்கு அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ ரீநேம் வேட்டு வெல்த் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. Securities became highly successful, and it was correctly recognized from this firm that eventually allowing him to establish his coffee exporting business, ABC, in 1993, and has ultimately opened the very first cafe coffee day in 1976. ABC founding, அதாவது இவங்க ABC கண்டுபிடிக்கிட்டு தான் சொன்ன சித்தார்த்தா வழியை இதை கண்டுபிடிச்சி
எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, யூரோப், யூஎஸ்ஏ, ஜப்பான் அந்த மாதிரி அப்படி போகுது. ஸோ அஃபிஷியல் லான்ச் ஈவெண்ட்டு சரி அமெரிக்கா மேட்டட் பீயிங் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக நான் க்ரியேட் பண்ணுற இமேஜ் இது. சூப்பராக இருக்கேன். சிமெண்ட் செக்யூரிட்டிஸ் 1985 அந்த சித்தார்த்தாவுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க அமெரிக்கா மேட்டட் பீயிங் கம்பெனி வித்தின் ஒரு 60 கோடி ரூபாய் ஆச்சு. But the core objective was a break to international commodity market by exporting premium grade Indian coffee teas. வெறும் 2 வருஷமாக ஏபிசிக்கு இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் காஃபி எக்ஸ்போர்ட். ஸோ இந்தியா 50 ஒரு காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஓவர்சீஸ் டு யூரோப், யூஎஸ்ஏ அண்ட் ஜப்பான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பர்த் ஆஃப் கேஃபே காஃபி டே. The event to making millions raw coffee of beans, Siddhartha realized that he was missing out on the real value addition. He noticed that while he sold raw beans for a small margin, global coffee chains turned those same beans into expensive cup of coffees to German inspiration. ஸோ அவனை படித்து ஒரு பிஸ்னஸ் மாடல்லாம் படிச்சிருக்கேன். சிபோ அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் மாடல் ஒரு ஃபேமஸான பெருமையான ஜெர்மன் காஃபி ஷாப்பில் சொல்லுவாங்க. பட் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சு இந்தியாவில் ரொம்ப லேக்காக மாடர்ன் கிடைக்கும், கேஷுவல் ப்ரைஸ் பண்ணுறாங்க, பீப்புள் மீட் டைம் இருக்கும். ஜூலை 9 அவனுக்கு இது அவனுக்கு குடும்ப நம்பருக்கு இருக்குது. MBA's டெனிங் காஃபி ஷாப் வித் ஃபைல் இன் டீ ரெகினேஷன். இப்போலாம் ஃபஸ்ட்டு கேஃபே காஃபி டேயில் ஓப்பன் பண்ணாங்க. இங்கேனா பிரிகேட் ரோட், பெங்களூர், கர்நாடகாவில் ஓப்பன் பண்ணுறது. ஸோ அவனுக்கு ஒரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் கேஃபே காஃபி டே உடைய இதெல்லாம் காஃபி ஷாப் எல்லாமே கேஃபே காஃபி டே தான். அதுக்கப்புறமா சிசிடி எக்ஸ்பேன்ஷன். சித்தார்த்தா அவனுக்கு வேகமாக கேஃபே காஃபி டேக்கு மேசிவ் எம்பராக மாறிடுச்சு. அப்போ டீ ரொம்ப பீக்காக இருக்குது, 2010 ஏற்ற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சிசிடிக்கு ஒரு ஃபியூ மெட்ரோஸ் விச் இஸ் நேஷனல் சொன்னாங்க. எப்படி இந்த சிசிடி எடுத்துகிட்டு பார்ப்போம். சிசிடிக்கு India's longest organized Indian retail coffee chain. So incredibly live opposting. இப்போதைக்கு படி 700 கேஃபே இருக்குது, ப்ளஸ் 245 ப்ளஸ் சிட்டிஸ் இன் இந்தியாவில் இருக்குது. 748 நகரத்தை இந்தியாவில் இருக்குது. டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா அவுட்லெட்டுக்கு நிறைய இருக்குது இந்தியன் ஸ்டேட்டில். லைக் மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி இந்த மாதிரி கவுண்ட் பண்ண இருக்குது. அதுக்கப்புறமா 47,000 கார்பரேட்டிவ் காஃபியில் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. ஐடி பார்க்கும் ஆஃபீஸுக்கு அது சிசிடி எக்ஸ்பிரஸ்க்கும் அதுவும் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹைவேக்கு இதுதான் சிசிடி பர்மிட் தான் ஹைவே தெரியுதா. இந்த ஹைவே தான் கேஃபே காஃபி டேக்கு பிட் ஸ்டாப்புக்கு ஒரு பண்ண சொன்னாங்க. இந்தியன் ரோடு ஆரம்பிக்குவாங்களா. ஸோ அதான் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது, பெங்களூர், சென்னை. இது மாடலில் பார்த்திங்கன்னா கேஃபே காஃபிக்கு அதுவும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ இன்ஸ்டிடியூஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இது நான் ட்ரெடிஷ்னல் பிளேசஸ்லாம் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்லாம் இருக்குது, யூனிவர்சிட்டி கேம்பஸஸ், ஏர்போர்ட் டெர்மினஸ், ட்ரான்சிட் ஸ்டேஷன்ஸ், அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டெம்பிள் டவுன்ஸு அந்த மாதிரிலாம் போட்டுட்டாங்க. சூப்பர். ஸோ அதே வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகி போக பார்ப்போம். இதுதான் நான் சொன்னேன். இந்த இமேஜ் பார்த்தா எனக்கு எதுவும் தெரியுது. இப்போ பார்த்தா சென்னையில் கேஃபே காஃபி டேக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. டெல்லியில் பார்த்தா கேஃபே காஃபி டேக்கு செம்மையாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறமா இதுதான் நான் சொல்கிறது. இதுதான் ஓப்பன் ஃபர்ஸ்ட் கேஃபே காஃபி டே 1990 பெங்களூருக்கு ஓப்பன் கட்டப்பட்டுச்சு. அண்ட் அப்புறம் மும்பை, சென்னை, டெல்லி அதெல்லாம் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த இன்டர்நேஷ்னலில் பார்த்திங்கன்னா இவன் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, நிறையா குளோபல் ஸ்டேட்ஸ்க்கு இன்டர்நேஷ்னலாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நிறைய இந்தியன் மக்கள் தான் இருப்பாங்களா. ஸோ வெய்னா, பிராகு, கராச்சி, துபாய், மலேசியா, ஈஜிப்ட் இந்த மாதிரி தான் வேகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இருக்க பார்த்திங்கன்னா 140. ஸோ முன்னாடி தான் இல்லை. எப்படி சித்தார்த்தா காணப்பட்டார் அப்படின்றது டைம்லைன் படி பார்ப்போம். ஒரு 5 டிகிரி
பிளட் வெசல் ஒரு 858 கோடி ரூபாய் ஆச்சு கொஞ்சம் மாதமாக. அதுக்கப்புறமா பேசிவிட்டு கோகோகோலா டிஸ்ட்ரிக்ஸுக்கு ஸ்டேக்கு சிசிடி வேணும். ஃபைனல் லெட்டர் ஜூலை 24 ரொம்பவே சேட் ஆகி அவரிடம் சொன்னால், ஐ ஹவ் ஃபீல் ஆஸ் அன் என்டர்பிரினர், ஐ ரியலி சாரி டு லெட் டவுன் ஆல் தி பீப்புள் டு புட் தேர் ட்ரஸ்ட் இன் மீ. ஸோ அவர் ரொம்ப சோகமாக எழுதிட்டே இருக்காங்க நிறைய. அதுக்கப்புறமா சித்தார்த்தாவை பெங்களூரில் கிளம்பிட்டார் மத்தியானம்லேருந்து. ஸோ டொயோட்டா இனோவா தான் அதோட எஸ்யூவி, பெரிய எஸ்யூவி பார்க்கணுமா, அதுதான் டொயோட்டா இனோவா. ஸோ அவர் கூட பற்றி சொல்லி அவனும் டிரைவர் பேர் பசவராஜ் அப்படின்னு பேர் தெரியும். அதை கர்நாடகா நிறைய பேர் கூப்பிடுவாங்க, பேரை தான் பிறந்த பண்ணி பேர் கூப்பிடுவாங்க, பசவராஜ் அப்படின்னு பேர் கூப்பிடுவாங்க. ஸோ அவனுக்கு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு ஊர் பேர் சக்லேஷ்பூர் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு. அதுக்கப்புறமா மிட் ஜர்னியில் ஹைவே நோக்கி போயிட்டு வேறு மைண்டு சேஞ்ச் பண்ணிச்சு. அவனுக்கு டிரைவர் உடனே மங்களூர் போகணும் அப்படின்னு நினச்சி பதிலாக போயிட்டாங்க வெஸ்ட் கோஸ்டல் சிட்டியில். நேற்றாவட்டி ஆறில் நிறுத்தி டிரைவருக்கு நிறுத்த சொன்னாங்க, வண்டி நிறுத்த சொன்னாங்க. அதுக்கப்புறமா நேற்றாவட்டி போயிட்டு மொபைல் ஃபோனுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா டிரைவர் சொன்னால், நீங்கள் அங்கேருந்து வேறு விருது நோக்கி போங்க அப்படின்னு, நீங்கள் வெயிட் பண்ணு, நாங்கள் வெயிட் பண்ணு, நான் நடந்து போயிட்டு வரேன். கொஞ்சம் 2 ஹவர்ஸில் 2 மணி நேரம் இருட்ட அப்புறமா உடனே டிரைவருக்கு கால் பண்ணி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான், பல வாட்டி கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க டிரைவருக்கு உடனே சித்தார்த்தா கூட மட்டும் கான்டாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கர்நாடகா ஸ்டேட் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணணும். அது என்ன சொன்னாங்க, சித்தார்த்தா பேர் அவன் இந்தியன் பிஸ்னஸ் மேன், நான் மங்களூர் நோக்கி போயிட்டேன், அங்கே வெயிட் பண்ண சொன்னாதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு தெரியல. சொன்னால் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் டிஸ்பைட் இஸ் மேசிவ் அப்ரோச் சக்ஸஸ் மெயின்டைன் லீகல் வேண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 36 சர்ச் ஆப்ரேஷன் கோஸ்ட் கார்டு, லோக்கல் ஃபிஷர்மேன். இப்போ காலையில் இது பிஸ்னஸ் மேனுடைய பாடி அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே தான் கோயிக் பசார் பீச் பக்கத்தில் ஒரு இடவுக்கு இப்போ அவங்க இறந்துட்டாரு. இதெல்லாம் ரோட்ஸு. ஸோ இது அந்த சித்தார்த்தாவை இறந்து பண்ணி அந்த மனைவி பேர் மாலவிகா ஹெட் தான். ஸோ அவன் இப்போ எடுத்தது சிஇஓ காப்பாற்றுக்கு தேவை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ மறக்காமல் போனேன்னா கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள். இல்லைன்னா மெசேஜஸ், யூடியூப் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ குட் பை அண்ட் குட் நைட்.